ஃப்ரெண்ட்ஸ், இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க? டாக்டர் 12 வருடமாக நான் ஷெல்கால் 500 எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பின் விளைவுகள் ஏதாவது வருமா? நிறைய பேர் இப்படி கால்சியம் போனுக்கு நல்லது, பல்லுக்கு நல்லது, முடிக்கு நல்லது, நகம் நல்லா இருக்க நல்லது அப்படின்னு சொல்லும்போது கால்சியமை நிறைய ஓவர்லோட் பண்றாங்க. யூஸ்வலா நம்மளது தண்ணீரில் கால்சியம் நல்லா இருக்கு. இப்போ கால்சியத்துக்கு இன்னொரு ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறாங்க. ஹார்ட்ல இரத்த அடைப்பு அல்லது சில ஜாயின்ஸ், சில தசைகள் இதுலெல்லாம் அந்த கால்சியம் போய் டெபாசிட் ஆகுது. அது தவறு. அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ whenever you supplement yourself with calcium, always take vitamin D3 and K2. அப்படின்னா தான் நீங்க எடுக்கிற கால்சியம் உங்க போன்ஸுக்கோ, பல்லுக்கோ, உங்க முடிகளுக்கோ, ஸோ அப்படி கரெக்டான இடத்துக்கு அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ நிறைய டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? கால்சியம் எடுக்காதீங்க. எஸ்பெஷலி ஹார்ட் டாக்டர்ஸ். ஒரு ஸ்டென்ட் வச்சிருக்கீங்களோ, நிறைய இது பண்றீங்களோ, இந்த சப்ளிமெண்ட்ஸ் கால்சியம் வந்து ஒரு பேக்கேஜா சாப்பிடப்பட வேண்டும். நீங்க ஷெல்கால் வித் விட்டமின் D3 சாப்பிட்றீங்க, K2வும் சேர்க்கணும். நேச்சுரல் ஃபார்ம், அதான் ஷெல்கால் வந்து ஒரு நேச்சுரல் ஃபார்ம் தான். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட பேலன்ஸ்டா எடுக்கும்போது தான், அதை ஒரு பேக்கேஜா எடுக்கும்போது தான் கரெக்டா கால்சியம் உங்களுடைய போன்ஸுக்கு போகுது. தேவையில்லாத இடங்களில் போய் அந்த கால்சியம் படிவது தடுக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். நீங்க 12 வருஷமா எடுத்துட்டீங்க, ஸோ ஸ்டாப் இட். ஓகே.